சிலுவையின் அன்பு. யாருடைய அன்பு? தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினது தேவன் நம்மீது வைத்த அன்பு. இயேசு கிறிஸ்து தன்னை மரிக்க ஒப்புக்கொடுத்தது இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பு. தேவனின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வெளிப்படுத்தும் வசனங்களை பார்க்கலாம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரேபேறான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரபலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆம், தேவனுடைய அளவற்ற அன்பு தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆம், இயேசுவின் அளவற்ற அன்பு அவரை சிலுவையில் தம்மையே ஒப்புக்கொடுக்க வைத்தது. தேவனுடைய அன்பையும் இயேசுவினுடைய அன்பையும் நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம்.